மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கம் மத்தியிலே கூட்டணி ஆட்சி மாநிலத்திலே குடும்ப ஆட்சி என்று மாறிவிட்டது. கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அந்த தீவிரத்தை சென்றுள்ளனர். கொடுத்ததுதான் அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் பதில் மனு இதுதான். ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. மாநில சுயாட்சி, நாம் தன்னாட்சி என்கிறோம் தமிழிலே, அவர்கள் சுயாட்சி என்கிறோம். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி என்ற வழக்கத்தை முன்வைத்தார்கள் திராவிடர். அதை நம்முடைய அப்பா அண்மையிலே பேசிய பேச்சினை கேட்டிருப்பீர்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மத்தியிலே கூட்டணி ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கம் மத்தியிலே கூட்டணி ஆட்சி மாநிலத்திலே குடும்ப ஆட்சி என்று மாறிவிட்டது. இவர்கள் மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றிய பெருமக்கள். இன்று மாநில சுயாட்சி நாயகன் பாராட்டு விழா. நாம் கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு ரெண்டு இருக்கிற முரண்பாடு பாருங்க. மாநில சுயாட்சி எப்ப கேட்கிற? நேற்று கட்சி ஆரம்பிச்சு நேற்று ஆட்சி இருந்தீங்க. இந்திய பெருநிலத்திலே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையிலே இருந்த ஒரே கட்சி திமுக தான். நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏற்ற பொழுது செத்து போச்சு மாநில சுயாட்சி. எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசு. ஒற்றை உரிமை சொல்லுங்கள். கூடியிருக்கிற இனமானங்களுக்கு சொந்தங்களே, ஒருத்தம் ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு ஏதாவது இந்த நாடு இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்த ஒற்றை உரிமை. வரி, என் தம்பி அருணபாரதி சொன்னது போல வரி இல்லை, மொத்த வரியும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் எழுதப்படுகிற உரிமை. இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவேற்ற 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது தமிழ் அரசாணை வெளியிடப்படுகிறது. காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அதை செய்யாமல் அதையும் வியாபார பண்டமாக மாற்றியவர்கள் இந்த பெருமக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுத்து விட்டார்கள். கச்சத்தீவு அது இந்திய பெருநிலம், இந்திய நிலத்தின் உடமையா? இல்லை, நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா? கொடுக்கலாமா வேணாமா? என்ன காரணத்துக்காக கொடுக்கிறீர்கள்? ஏன் கொடுக்க வேண்டும்? எதை இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று பாகிஸ்தானுக்கோ அந்த சீனா பக்கமோ போய்விடக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு, ஒரு லஞ்சம் காண்ட்ரோலித்தனமாக எடுத்துக் கொடுக்கப்பட்டது. அன்று கொடுக்கும் போது முதலமைச்சர் அந்த பெருமகன் இவர் தான். அதை எதிர்த்து தர்க்கம் பேசியது வாதித்தது யார்? ஒருவர். நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரை தவிர அந்த பாராளுமன்றத்தில் ஒருவரும் எதிர்த்து பேசுகிறார். எடுத்துக்கொண்டு போகும்போது ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற அற்ப பதவிக்காக அஞ்சி இருப்பதனால் இன்று நம்முடைய நிலம் பறிபோனது. ஆனால் இன்று வரை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்தோம். நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2016 தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று உடன் பிறந்தார்களே, கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அந்த தீவிரத்தை சென்றுள்ளனர். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அது இல்லை. என போராடி ஓய்ந்துள்ளனர், சோர்ந்துள்ளனர். இவர்களால் அதை செய்ய முடியாது. தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும். கச்சத்தீவை திருப்பி எடு,
கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் பதில் மனு, இதுதான் ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. சட்டசபையில் தீர்மானம். தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் இனத்தின் உரிமையை மீட்க, தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தனியாக விடு. பார் பிரிவினைவாதி, பார் தீவிரவாதி பேசுவான். மறுபடி பதில், என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி? என் இனத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை எழுப்ப. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.